Presta Premium Women's Wear. Let your body love it. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இவ்வளோ பெரிய இதாக பார்க்குற பயங்கர ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான எங்கள் ஏரியா பார்க்கும்போது கரடு முரடாக கிடக்கும். இங்கேருந்து 5-6 கிலோமீட்டர் எங்கள் ஊர். மக்களுக்கு தேவையான தண்ணி வசதி எல்லாமே உதவிகள் இங்கே சிறப்பாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வரேன்னு சொன்னதுமே இவர் இல்லாதப்ப வரும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நான் ஸ்கூல் லீவ் போட்டு கூப்பிட்டு வந்தேன். விஜய்னா ரொம்ப பிடிக்குங்கிறத விட ஒரு குடும்ப மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை ரசிகர்னு அவரை பார்க்கறதுக்காண்டி அவ்வளோ ஆர்வத்தோடு வந்திருக்கோம். மை நேம் சத்யபிரகாஷ், எஸ்பின்னு கூப்பிடுவாங்க. மலேசியாலேருந்து வந்திருக்கேன். கடல் தாண்டி பயணத்தோட தளபதி ரசிகன். ஒரு அடுத்த விஜயகாந்த் எம்ஜிஆர் மாதிரி கன்ஃபார்மாக இந்த மண்ணில் கால் வச்சிருக்காருன்னா சந்தோஷம் தான். சித்திர திருவிழா மாதிரி சார் இது. எங்களுக்கு திருப்பி ஒரு சித்திர திருவிழாண்டா இதுதான் சார். தளபதியோட சொந்த மண்ணுன்னு சொல்லலாம், எங்கள் சொந்த மண்ணுன்னு சொல்லலாம். மதுரை சித்திர திருவிழாவுக்கு அடுத்து அழகு ஆத்துக்கள் இறங்குற கூட்டத்தை விட அந்த கூட்டம் இங்கே வரும். மதுரையவே தெறிக்க விட போகிறோம். நாளைக்கு எல்லாரும் தளபதியோட தரிசனத்தோட தான் எல்லாம் வெளில போவாங்க. அண்ணன் வரார் வழிவிடு. ஏன் ஒன்றும் மாற்றம் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் ஒன்றும் வரல? மக்கள் நல்ல தலைவர் தான் எதிர்பார்க்குறாங்க. எப்போ அண்ணன் வருவாங்க, எலெக்ஷனுக்குன்னு எப்போ வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தா இப்போ வந்திருக்கோட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடி உள்ளவங்க செஞ்சிருந்தால இவர் வந்திருக்க மாட்டார். செய்யாதனால தானே இவர் வந்தார். நம்ம தமிழ்நாடு மாறணும்னா கண்டிப்பாக தளபதி தான் வரணும். இங்கே அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா ஒரு தளபதி வரணும். ஒரு வேளை தோல்வி அடைந்தால் தளபதிக்கான தோல்வி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கான தோல்வி தான் அது. என் பேர் கோமதி. நான் எங்கள் ஊர் தென்காசி. இங்கே மதுரையில் என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறனால இங்கே இருக்கோம். விஜய்னா ரொம்ப பிடிக்குங்கிறத விட ஒரு குடும்ப மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை ரசிகர்னு அவரை பார்க்கறதுக்காண்டி அவ்வளோ ஆர்வத்தோடு வந்திருக்கோம். இவர் என்ன எதிர்பார்ப்பு, இவர் இது பண்ணுவார் அப்படின்னு என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்ப்புனா ஃபஸ்ட்டு இந்த ஒயின் ஷாப் இல்லாமல் இருக்கணும், அது மட்டும்தான். மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. மை நேம் சத்யபிரகாஷ், எஸ்பின்னு கூப்பிடுவாங்க. மலேசியாலேருந்து வந்திருக்கேன். ஓகே, ஏன் மலேசியாலேருந்து கடல் தாண்டி பயணம் இந்த தளபதிக்காக? இல்லை, கடல் தாண்டி பயணத்தோட தளபதி ரசிகன். தளபதி நீங்கள் பார்த்தினாக்கா அவர் என்ன மாதிரி ஒரு கரியரில் பீக்கில் இருக்கார். அதாவது பீக்கில்னா அவரோட சம்பளமே எத்தனையோ கோடி. ஆனால் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு மக்களுக்காக இறங்கி, மக்கள் தான் எல்லாமே இறங்கி அரசியலில் ஜெயிக்கிறது தோக்குறது இருக்குது. ஜெயிப்பாங்களா தோக்கிறதா மக்கள் கையில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி ஒரு மனசு இருக்கணும்ல. அந்த மனசை அந்த மனசுக்காக நம்ம சப்போர்ட் காமிக்கணும். நம்ம என்னதான் தளபதி ரசிக்கிறோன்னா நம்ம மனசு காமிக்கணும்னு அந்த சப்போர்ட்டுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே சார், இந்த நிறைய பேர் அரசியல் கட்சி தலைவர்களுக்காக ஏன் இந்த விஜய்னா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஏன் ஒரு மாற்றம்? ஓகே, ஒன்று தான். நீங்கள் இது கொஞ்சம் நான் ஒரு ஸ்டோரியாக டைம் எடுத்துக்கிறேன். என்னதுன்னா, நீங்கள் பார்த்துங்க, இந்தியான்னு ஒரு நாடு எத்தனை திறமைசாலிங்க இருக்காங்க. வெளிநாட்டில் நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் எந்தெந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸில் பெரிய பெரிய கம்பெனியில் அவங்க தான் சிஇஓவாக இருக்காங்க. ஆமாம் இல்லையா? நிறையா. ஏன் இந்தியா இன்ன வரைக்கும் சில விஷயத்தில் ஒன்று பின்தங்கி போய் கிடக்குது. நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஏன் ஒன்றும் மாற்றம் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் ஒன்றும் வரல? ஏன் என்ன காரணம்? யார் செய்யலை? யாரோ ஏதோ வேலை கரெக்டாக செய்யலை. ஆனால் இன்னைக்கு தளபதி இறங்கி நான் வரணும், நான் மக்களுக்காக செய்யணும், பிரச்சனை இல்லை, என்ன கதையாலும் பிரச்சனை, நான் இறங்கி என் மக்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனசு ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ வருஷம் மாற்றம் இருந்தாக்கா ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் மாற்றம் கொடுக்க முடியும். அந்த மாற்றத்துக்காக தான் தளபதிக்காக எல்லாருமே யோசித்து சிந்திச்சு என்ன நடக்குதுன்னு கரெக்டான ஆளுங்களுக்கு ஓட்டு போடுங்க. மதுரையோட கெட்டப்பே வேற லெவலில் இருக்குப்பா. அதை நான் பார்க்கும்போது தெரிச்சிட்டேன். அதாவது ஷாக் ஆகிட்டேன். என்னதுன்னா, இப்படி மதுரையை வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தாலும் போஸ்டர், இங்கே பார்த்தாலும் ஃப்ளாகு. என்ன ஒன்று, மக்கள்கிட்ட ஒன்று தான் சொல்கிறேன். வெளிநாட்டில் வேலை செஞ்சிங்களோ இல்லை எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு ஓட்டு போடும்போது திருப்பி வாங்க, ஓட்டு போடுங்க. ஏன்னா மதுரைக்கு இவ்வளோ செய்கிறாரு. ஒன்றும் நிறைய நாட்டுக்கு போயிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த கண்டிப்பாக தளபதி செய்வார். ஏன்னா அவர் இவ்வளோ இறங்கி செய்கிறாருன்னா ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம்ல.
உங்கள் கையில் இருக்குது அந்த ஓட்டு. ஐயோ என்னது இந்தியா ஒன்றும் இப்படியே தான் இருக்கும், இப்படி தான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் இப்படி தான் இருக்குது நீங்கள் நினச்சிங்கனாக்கா மாற்றம் வராது. மாற்றம் வரணும்னா உங்கள் கையில் இருக்குது. திருப்பி வாங்க. இப்போ நான் பேசணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரு டூரிஸ்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் பேசுகிறேன்னா என்னால் ஓட்டு கூட போட முடியாது. ஆனால் நான் பேசுகிறேன்னா நம்ம தமிழ் மக்களுக்காக. நம்ம தமிழ் மக்கள் வெளிநாட்டில் போயிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. வேறு வழி இல்லை, தொழில் இல்லை, ஒரு ஃபியூச்சர் இல்லை. அதனால தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இங்கே அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா ஒரு தளபதி வரணும். அது நம்ம தளபதியாக தான் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இவ்வளோ பெரிய இதாக பார்க்குற பயங்கர ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான எங்கள் ஏரியா பார்க்கும்போது காடு கரடு முரடாக கிடக்கும். இங்கேருந்து 5-6 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர். இங்கே இவ்வளோ பெரிய இடத்த இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ செய்கிறாங்கன்னா பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு. தளபதியை ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் தேவை, வரதுனால வந்திருக்காரு. தளபதிக்கு சப்போர்ட் இருக்குது, எங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக. முன்னாடி உள்ளவங்க செஞ்சுருந்தால இவர் வந்திருக்க மாட்டார். செய்யாதனால தானே இவர் வந்தார். இவர் செய்வார்னு நம்புகிறோம் நாங்கள். இப்போ இவர் என்னென்ன மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்குறீங்க? வரட்டுங்க, மாற்றங்கள் அதிகம் வரும். ஒரு எதிர்பார்ப்பு தலைவன் வந்தால் இந்த மாற்றங்கள் வரும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? பெண்களுக்கு அதிகம் பாதுகாப்பு கொடுப்பாரு. மக்களுக்கு தேவையானது பூர்த்தியாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை மனசில் ரொம்ப ஆழமாக மதிமுச்சு. எங்கள் மக்களும் உணர்ந்துட்டாங்க. எல்லா ஃபுல்லாமே டிவிக்கே மாறிட்டாங்க எங்கள் மக்கள். பார்த்தாவே நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்குது. மக்களுக்கு தேவையான தண்ணி வசதி எல்லாமே உதவிகள் இங்கே சிறப்பாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் உள்ளார போய் சுற்றி பார்க்கலாம். தண்ணி பைப்பை போய் பார்த்தோம், தண்ணியில் குடித்தோம், நல்லா இருந்துச்சு. எல்லா வசதிகளும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் ஃபேன் தான். அதனால் இங்கே வர்றேன்னு சொன்னதுமே இவர் இல்லாதப்ப வரும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நாளைக்குன்னும் போது அது வர முடியாது எங்களால். அதனால் சரி இன்னைக்கு வாங்க போவோன்னு சொல்லி நான்லாம் ஸ்கூல் லீவ் போட்டு கூப்பிட்டு வந்தேன். விஜய் சினிமாவில் பார்த்துருக்கீங்க, இந்த அரசியல் அந்த கால் பதியறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அவரெல்லாம் சொல்லப்போனால் முன்னாடியே வந்திருக்கலாம். இப்போவுமே லேட்டாக தான் வராரு. முன்னாடியே வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் அதை சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. சினிமாலே அவ்வளோ இதாக நடிக்கிறவங்க, அப்போ ரியல் லைஃப்பில் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ அவர் வந்தாருன்னா இந்த இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு, இதுக்கு இந்த வேலைக்கு போகிற பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏதாவது கிடைக்குன்றதுக்காக. இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. நேற்று நைட்டில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு இருக்குமே இங்கே நிற்கிறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கெல்லாம். இப்போ இந்த ஆக்சுவலாக இப்போ விஜய் இருக்காரு, நிறைய கட்சி தலைவர்கள் இருக்காங்க. ஸோ விஜயோட வருகை இப்போ எதிர்க்கவும் செய்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எதிர்க்கிறவங்க எதிர்க்கத்தானே செய்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலே இப்போ வயசானவங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நம்ம வீட்லேயுமே ஒரு சில பேர் எதிர்க்கத்தான் செய்கிறாங்க. எதிர்க்கிறவங்க எதிர்க்கத்தானே. ஒரு நல்லவங்க வர இடத்துல கெட்டவங்க பேசத்தானே செய்வாங்க. அது உண்மை தானே. இப்போ விஜயோட வருகை மதுரைக்கு எப்படி நீங்கள் பார்க்க, மதுரை மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது இந்த நியூஸில் சொன்ன மாதிரி தான். அந்த அந்த அழகர் வந்துட்டு போன கொஞ்ச நாள் இவர் வாரதும் அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. அவர் அழகர் எப்படி வந்துட்டு போனாரோ அதுக்கு ஈக்குவல் தான் இதுவும். சொல்லப்போனால் அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருமானு கூட தெரியல. ஆனால் இவருக்கு அவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மாநாடு நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் எதிர்பார்க்குற காட்டி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இன்றைக்கே எப்படி இருக்குன்னா நீ நாளைக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஒரு அடுத்த விஜயகாந்த் எம்ஜிஆர் மாதிரி கன்ஃபார்மாக இந்த மண்ணில் கால் வச்சுருக்காருன்னா சந்தோஷம்தான். ஆனால் ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு விஜய் பிடிக்கும்? உங்களுக்கு விஜய் எங்களுக்கு சின்ன பையன்லேருந்தே பிடிக்கும். உங்களுக்கு? ஆமாம், நாங்களாம் அஜித் ரசிகர் தான். இருந்தாலும் விஜய் ரொம்ப அவருக்கு தான் அடுத்துக்கலாம் ஓட்டே எங்களுக்கு, அவருக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு. சார், அதாவது இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நல்ல ஒரு எல்லாருக்கும் நல்ல தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படணுன்றதான் என்னோட கட்சி அப்பாற்பட்டு நான் கேட்குறது. நல்ல ஒரு தலைவர்கள். இன்றைக்கி ஒரு மனிதனை இயல்பாக செயல்பட முடியலை. ஒரு ஒரு பெண்மையாக இருந்தால் கூட தனியாக போயிட்டு வர முடியலை. ஒரு பயம் உடனோட இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் கிடைக்கணும், நல்ல தலைவர்கள் வரணும். அதான் ஒவ்வொரு மனிதருடைய இயல்பும் எல்லாம் விரும்புகிறதும். எல்லாம் எந்த ஒரு தலைவர் வந்தாலும் ஒவ்வொரு மனிதர் என்ன தேவை அப்படின்றத செயல்பட்டு அவங்க கரெக்டாக அதை பயன்படுத்தி கொடுத்தாங்கன்னா பெரிய லெவலில் வந்துடலாம். நான் எதாச்சும் அன்றைக்கி வந்தேன், அந்த பக்கம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. மக்கள் நல்ல தலைவர் தான் எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு தேவைகள் ஒரு லஞ்ச லாவணி எல்லாம் இருக்குன்னா யாருமே எல்லாம் இலவசங்கள்லாம் கொடுக்கும்போது அதவே எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே.
ஏன்னா இலவசம் இல்லாமல் எல்லா மனிதனுக்கும் எல்லா தேவையும் கிடைச்சா சரியாக போயிருமே. இலவசத்தை மட்டும் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு பலன் இல்லையே. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் லஞ்ச லாவணி இருக்க தான் செய்யுது. ஒரு இடத்த விற்றா கூட கரெக்டாக எல்லாரும் அக்கௌண்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு சாதகமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் போதுன்னா புக்கு வேல்யூ ஒரு 5 லட்சம் தான் வருது. இந்த 5 லட்சம் தான் கணக்கில் கொண்டு வர்றாங்க. மிச்ச பணம் எப்படியோ போயிடுதுல்ல. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தேவை கிடைக்கல இல்லை. எங்கள் ஃபேமிலியே அவங்க ரசிகர் தான். நாங்கள் எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு. எப்போ அண்ணன் வருவாங்க, எலெக்ஷனுக்குன்னு எப்போ வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். இப்போ வந்திருக்கோட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா. பாத்தீங்கன்னா தளபதி வீட்ல அந்த ஒரு கூப்பிடுற பையன் மாதிரி தளபதி உரிமையா கூப்பிடுறீங்க. எப்படி அந்த உரிமை வந்து எங்களுக்கு அப்பையில இருந்தே இப்போ வரையுமே நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே எங்களுக்கு தளபதினா ரொம்ப உயிர். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ஏன் அவ்வளோ ஏன்? நாங்க எப்படி சாமியை எப்படி கும்பிடுறோமோ அதே மாதிரி தான் அவரையும் நாங்க கும்பிடுவோம். எங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே எங்களுக்கு அவ்வளோ ஒரு விருப்பம் எல்லாத்துக்குமே. எங்க பசங்கள்ல இருந்து எங்கள் குடும்பத்துல எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு விருப்பம். கூட்டம்லாம் சொல்லவே முடியாது சார். கூட்டம்லாம் அவ்வளோ ஒரு கூட்டம் எங்கேயுமே எந்த ஒரு மாநாடுக்குமே இவ்வளோ ஒரு கூட்டம் போயிருக்காது. சித்திரை திருவிழா மாதிரி சார் இது. எங்களுக்கு திருப்பி ஒரு சித்திரை திருவிழாண்டா இதுதான் சார். இங்கே வந்து இது வந்து எங்கள் சொந்த மண், தளபதியோட சொந்த மண்ணுன்னு சொல்லலாம், எங்கள் சொந்த மண்ணுன்னு சொல்லலாம். மதுரை சித்திரை திருவிழாவுக்கு அடுத்து அழகர் ஆற்றுக்குள்ள இறங்குற கூட்டத்தை விட அந்த கூட்டம் இங்கே வரும். அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, நாளைக்கு பார்ப்பீங்க. இங்கே தொடர்ந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அவரை பேசிட்டு இருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? சீமான் தொடர்ந்து விஜய் வந்து அட்டாக் பண்ற மாதிரி. அவர் தம்பின்னு சொல்லியே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ தம்பியை எதிர்க்கிறாரு. அவர் வாழ்க்கை முடிய போகுது, அவ்வளோதான். இதான் உண்மை. தளபதி எதிர்த்தவங்க யாரும் நிலநாட்ட முடியாது. நீங்க சீமானை மட்டும் நீங்க சொல்றீங்க, அதை தாண்டி நிறைய கட்சி தலைவர்கள் விஜய் வருகையை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எதிர்க்க தான் செய்யறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆனால் ஒரு வாடிவாசல்லேருந்து ஒரு காலம் வருதுன்னா அதை வந்து எல்லாரும் பிடிக்கணும் ஆவலோட தான் இருப்பாங்க. ஆனால் அந்த காலை வந்து குத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது தான் தெரியும் அந்த காலை எப்படி அவனை வெற்றி காலைண்டு. அதை பார்ப்போம். ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஃபேமஸ் மதுரையோ அதே மணிக்கு இன்றைக்கி இந்த மதுரை மண்ணில் நாளைக்கு வராரு எங்கள் காலை. எங்களோட சப்போர்ட் என்றைக்கு இருக்கும். தளபதிக்காக நாங்கள் என்றைக்கும் பாடுபடுவோம். தளபதி கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 2026 தளபதி தான். நான் தாரணி, நான் பெருங்குடியில் மதுரையிலேருந்து தான் வரேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே தளபதியோட ரசிகையாக தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு மாறணும்னா கண்டிப்பாக தளபதி தான் வரணும். இங்கே எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நம்பிக்கை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்பிக்கை வச்சா அது மாறும்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆளோட நம்பிக்கை கிடையாது, கோடிக்கணக்கானவங்களோட நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக தளபதி தான் வரணும். ஃபஸ்ட்டு ஓட் பண்ண கண்டிப்பாக தளபதிக்கு மட்டும்தான் நான் போடுவேன். வேறு யாருக்கும் கிடையாது. தளபதிக்காக மட்டும்தான். அது அவர் மேலே வச்ச நம்பிக்கைக்கு மட்டும்தான். அவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்ற நம்பிக்கை. எங்கள் கழகத் தலைவர் வந்து மாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். மக்கள் செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்குடன் 2026 முதலமைச்சர் அவர் வருது. இந்த மக்களிடம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இறுதிக்கட்ட நம்பிக்கையாக வந்து எங்கள் கழகத் தலைவர் தான் இருக்கார். ஒரு வேளை தோல்வி அடைந்தால் அது தளபதிக்கான தோல்வி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கான தோல்வி தான் அது. என் பேர் காவ்யா. நான் மதுரை திருப்பரங்குன்றத்துலேருந்து வரேன். இங்கே டிவிகே மாநாடுக்காக வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது, வெறித்தனம் வேறு லெவல். நாளைக்கு வந்து மதுரையில் வந்து 2வது சித்திரை திருவிழாவை பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்க்க போகிறோம். மதுரையவே தெறிக்க விட போகிறோம். அண்ணன் வரார் வழிவிடு. தளபதிக்காக தான் ஃபுல்லாக வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது, வேறு லெவல். அண்ணன் வந்து கண்டிப்பாக நல்லா செய்வான்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாரு. அதனால் கண்டிப்பாக வந்து அண்ணன் தான். என் பேர் குமார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். தளபதியை பார்க்கணுன்னு ஆசையோடு வந்திருக்கிறேன். தளபதியை பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதத்தோடு நான் போவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுமாரி இங்கே வந்தோடனே தான் தெரியுது இவ்வளோ பெரிய மாநாடுக்கு இங்கே இவ்வளோ ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. அதுமாரி எந்த ஒரு இடத்துலையும் நடக்காத மாநாடு இங்கே தான் நடக்குது. அதுமாரி விற்கிற வண்டியில் அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ க்ரௌடு வந்துச்சு. ஆனால் இது அதை விட தாண்டி டபுளாக போயிட்டுருக்கு. அதனால் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நம்பிக்கை இருக்குது. வந்துட்டுருக்குறாங்க ஆல்ரெடி. நாளைக்கும் வருவாங்க. நாளைக்கு வந்து எல்லோரும் தளபதியோட தரிசனத்தோடு தான் எல்லாம் வெளில போவாங்க. அதேமாரி என்ன ஒன்று யாருமே செய்யாததை இங்கே செஞ்சுருக்குறாரு. அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி, அதேமாரி லேடிஸுங்களுக்கு எப்படி இடம், எங்கே போகணும் எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுமாரி எங்களை மாரி ஆளுங்களுக்கும் தனித்தனியாக உட்காரத்துக்கு தளபதி பார்க்கறதுக்கு இடத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் அவ்வளோ ஆசையாக இருக்குது. Prista Premium Women's Wear. Let your body love it.
Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.